மண்ணுலகத்தினில் பிறவி மாசற எண்ணிய பொருளெல்லாம் எளிதின் முற்றுற கண்ணுதல் உடையோர் களிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. புன்னெறி அதனைச் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிரு தரந்தோள் வள்ளல் பாதபங்கயங்கள் போற்றி. நக்கீரர் பெருமான் அருளிய திருமுருகாற்றுப்படை என்ற உயர்ந்த பாராயண நூல் 11ஆம் திருமுறையிலையும் சங்க இலக்கியமாகிய 10 பாட்டிலும் இடம்பெற்றிருக்கிற ஒரு அரிய நூல். அந்த நூலை நம்ம சிந்தித்து வருகிறோம். அதுல 6 பகுதிகள் கொண்டது இந்த திருமுருகாற்றுப்படை நூல். இந்த 6 படை வீடுகளை நமக்கு முதலாக அறிமுகம் செய்து வைத்தவர் நக்கீரர் பெருமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல நம்ம போன வாரம் திருப்பரங்குன்றம், அதுதான் முதல் பகுதி. அதுலதான் முருகனுடைய அறிமுகம், அப்புறம் அந்த நூலினுடைய அறிமுகம், அது திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம். முருகனுடைய அருளை தேடி செல்கிற ஒருவனுக்கு நக்கீரர் பெருமான் வழிகாட்டுவதாக அமைந்திருக்கிறது இந்த நூல். அதனால முருகன் எங்கெங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு அந்த தேடி போகிற அந்த புலவனுக்கு, அல்லது தேடி போகிற அந்த இரவலனுக்கு நக்கீரர் வழிகாட்டுகிறார். முதல்ல திருப்பரங்குன்றத்துல முருகன் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு அடையாளம் காட்டினார். அப்புறம் இப்ப திருச்சீரலைவாய் அப்படின்ற அந்த திருச்செந்தூர், அங்கே முருகன் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு இப்ப அடுத்த இடத்தை பற்றி சொல்ல போகிறார். இப்ப முதல்ல திருப்பரங்குன்றம் பகுதியில முருகனை பற்றி சில குறிப்புகள் எல்லாம் வந்தன. பார்த்தா அவன் ஒளி வடிவமாக இருக்கிறவன், அப்புறம் இந்த மாதிரி அழகிய திருவடிகளை உடையவன், இந்த திருக்கரங்கள், அப்புறம் கடம்ப மாலை அணிந்தவன், தலையில அது ஒரு காந்தள், அந்த மலர்ல செய்யப்பட்ட மாலை அணிந்தவன், அப்படிலாம் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப சுருக்கமான அறிமுகம் தான் அது. இப்ப திருச்சீரலைவாயில தான் முருகனுடைய கோலத்தை இப்ப வர்ணிக்க போகிறார். முருகன் எப்படி அங்கு எழுந்தருள் இருக்கிறான், 6 திருமுகங்களோடும் 12 திருக்கரங்களோடும் அந்த திவ்யமான கோலத்தோடு எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு இங்க சொல்ல போகிறார். இப்ப திருச்சீரலைவாய் என்கிற திருச்செந்தூர்ல அந்த வர்ணனை. இதுவும் இந்த 6 முகங்களை பற்றி நிறைய முருக பக்தர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர், கந்தர் கலிவன் பால, குமரகுருபரர், இப்படி எல்லாரும் அதை பாடாதவர்களே கிடையாது. ஆனா இதையும் முதல்ல நமக்கு அறிமுகம் செய்து அந்த 6 முகத்தோட வர்ணனையை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம நக்கீரர் பெருமான் தான். அது ரொம்ப ஒரு கவிதை மயமா ரொம்ப அழகா அந்த 6 முகங்களுடைய வர்ணனையை நம்ம படித்தா அப்படியே மனதில் அது பதிந்து விடுகிற வண்ணம் அவர் அவ்வளவு அழகா பாடியிருக்கிறார். முதல்ல இந்த திருச்செந்தூரோட பெருமையை பார்ப்போம். அது நமக்கு எல்லாரும் தெரிந்த தலம். அது கைலை மலை அணைய செந்திற்பதிவாழ்வே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. எப்படி சிவபக்தர்களுக்கெல்லாம் கைலை மலையோ, அது போல முருக பக்தர்களுக்கெல்லாம் அந்த செந்திலம்பதி. திருச்சீரலைவாய் அப்படின்றதுதான் அது பழைய பெயர். அதுதான் திருமுருகாற்றுப்படையில வருது. அலைவாய், ஏன்னா அந்த கடற்கரை ஓரமா இருக்கிறதுனால அதுலயே நமக்கு அந்த குறிப்பும் கிடைக்கிறது. அதாவது நம்ம கவலைகளை எல்லாம் ஓய்கின்ற, அலையாக வருகிற கவலைகள், துன்பங்கள், அதெல்லாம் ஓய்கின்ற இடம். நம்ம பிறவியும் இங்க தணிகின்ற இடம், பிறவி பிணி தணிகின்ற இடம் அப்படின்ற குறிப்பெல்லாம் அந்த திருச்செந்தூர் அந்த நினைப்பு வந்தாலே நமக்கு வரும். அப்புறம் முருகன் நம்ம கந்த புராணத்திலையும் பார்த்தோம். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு, சூரனை எல்லாம் ஜெயித்த பிறகு அவ தங்கிய இடம் அது. அதனால ஜெயந்திபுரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு. ஜெயந்தினாலே வெற்றி. அந்த ஜெயந்திபுரம் அப்படின்றதுதான் மருவி செந்தில், அப்புறம் செந்தூர் அப்படின்னு வந்ததுன்னு ஒரு கருத்து. இது நிறைய புலவர்களுக்கு, பக்தர்களுக்கெல்லாம் முருகன் அனுகிரகம் செய்த இடம், அருள் செய்த இடம் நம்ம திருச்செந்தூர். ஆதிசங்கரர் அங்கே அருள் பெற்று சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். குமரகுருபரர், ஊமையாக இருந்த குமரகுருபரர் குழந்தையாக இருந்த போது அந்த பேசும் வரம் பெற்று அப்புறம் கந்தர் கலிவெண்பா பாடினார். பகழிக்கூத்தர் அப்படின்றவரு ஒரு வைணவ பக்தர், அவர் முருக பக்தரா மாறி திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், முருக பிள்ளைத்தமிழ் பாடினாரு. ரொம்ப அருணகிரிநாதரும் திருச்செந்தூர் மேல நிறைய திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்கார். அவருக்கு அங்கேதான் முருகன் நடன தரிசனம் கொடுத்த இடம். அதனால அதை பற்றி எல்லாம் அற்புதமான திருப்புகழ்கள்.
ரொம்ப சிறப்பான தலம். திருப்புகழ் தவிர கந்தர் அலங்காரம், அதுலயும் திருச்செந்தூரை பற்றின குறிப்பெல்லாம் நம்ம பார்ப்போம். கந்தர் அலங்காரம் 108 பாடல்கள். அதுல 107வது பாடல் இறுதியா பாடுறப்போ திருச்செந்தூரை பத்தி தான் பாடுறார் அருணகிரிநாதர். கொள்ளித்தலையில் இரும்பது போல குலையுமென்றன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிப் பொழிக்கும் கடற்செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே அப்படின்னு திருச்செந்தூர் முருகனோட நினைவோட தான் கந்தர் அலங்காரமே முடிவு பெறுகிறது. எல்லா விதத்திலும் ரொம்ப ஒப்புயர்வற்ற அந்த இடம். அந்த இடத்துல முருகன் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு நக்கீரர் அந்த வழிப்போக்கனுக்கு அடையாளம் காட்டுகிறார். முதல்ல நீ திருப்பரங்குன்றத்துல தரிசிக்கலாம், அப்புறம் நீ திருச்செந்தூர்ல போய் அவனை தரிசிக்கலாம் அப்படின்னு. இப்போ முருகனை பற்றின அந்த திருக்கோலம், அவனுடைய கோலத்தினுடைய வர்ணனை. முருகனுக்கே ரொம்ப சிறப்பாக இருப்பது, சிறப்பான அடையாளம் அது என்னன்னா அவனுடைய 6 முகங்கள். அதனாலதான் ஷண்முகன் அப்படின்ற பேரு, 6 முகம் அப்படின்னு அவனை ரொம்ப எல்லாம் கொண்டாடுகிறோம். முருகனுடைய அவதாரத்தை பத்தி சொல்றப்பே கந்த புராணத்துல பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உயர் அப்படின்னு பாடியிருக்காரு கச்சியப்பர். அந்த பரபிரமமாக இருந்த அந்த ஜோதி ஒரு உருவம் எடுத்த போது முக்கியமான அடையாளமாக அந்த 6 முகங்கள், அது கருணை கூர் முகங்கள் 6. கருணை கூர்ந்த அந்த சிவபெருமானிடம் இருந்த கருணை இன்னும் மிகுதியாக ஆனது. கூறுதல் அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். உள்ளது சிறத்தல் அப்படின்னு எது இருக்கோ அது இன்னும் அதிகமாகிறதுக்கு பேரு கூறுதல். சிவபெருமான் கிட்ட ஏற்கனவே கருணை இருந்தது, அளப்பற்ற கருணை. அந்த கருணை இன்னும் சிறந்து வெளிப்பட்ட போது அது 6 முகமாக வெளிப்பட்டது. கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே அப்படின்னு கந்த புராணம். அப்படி முருகனை பற்றி நினைக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த 6 முகங்களும் இந்த 12 தோள்களும் அது எல்லாருக்கும் ரொம்ப நம்ம எல்லாரும் ஈடுபடுகிற விஷயம். அது அருணகிரிநாதர் சொல்றப்ப 10 திருமுகம் 6உடன் 12 தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். முருகனுடைய 6 முகத்தை நினைச்சாலே அது மனதுக்கு ஒரு பெரிய அமைதியும் ஆறுதலையும் தருகிற விஷயம். அதனால 6 திருமுகங்கள் அதை தியானித்தாலே நமக்கு மனதில் ஒரு பெரிய இன்பம் ஏற்படுகிறது. இப்ப தத்துவமயமாக பார்த்தாலும் அதுல ஒரு பெரிய தத்துவம் ஒளிந்திருக்கிறது. ஏன்னா உள்ள குணங்கள், அந்த குணங்கள் தான் இங்க 6 முகங்களாக வெளிப்படுகின்றன. அத கந்த புராணத்திலே சொல்றப்போ எல்லை தீர் அமலர்க்குள்ள மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களாய் வந்தது அப்படின்னு வருது. எல்லை தீர் அமலன் அப்படின்னா சிவபெருமான், அவனுக்கு தான் எந்த எல்லையும் கிடையாது. இட எல்லை, கால எல்லை, அதையெல்லாம் கடந்த பரம்பொருள். அவனுக்கு இருக்கிற மூவிரு குணங்கள், 6 குணங்கள், அதுதான் இந்த அவனுடைய குழந்தையாகிய முருகப்பெருமானுக்கு 6 முகங்களாக வந்தது அப்படின்னு. நம்ம எல்லாம் சிவபெருமானுக்கு 8 குணங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எண் குணத்தான் அப்படின்னு அவருக்கு பேரு. 8 குணங்களை உடையவன் அப்படின்னு. அந்த 8 குணங்களை சுருக்கினா அது 6 குணங்களாக ஆகிவிடும். 6 குணங்கள் தான் 8 குணங்களாக விரிவடைகின்றன. அதனால அந்த 6 குணங்கள் ரொம்ப முக்கியமான, தத்துவ ரீதியில பார்த்தா ரொம்ப முக்கியமான குணங்கள். அது தத்துவ அடிப்படையில. ஆனா இப்ப நக்கீரர் சொல்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த குணங்களை என்னென்ன அப்படின்னு அது ஒரு தத்துவ ரீதியில மனப்பாடம் செய்து அதை புரிந்து கொள்வது கஷ்டம். ஆனா இப்ப நக்கீரர் சொல்ற விதத்துல பார்த்தா அது நம்ம மனசுல அப்படியே ரொம்ப அழகா பதிந்து விடும். இப்ப அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம். திருச்செந்தூர்ல முருகன் 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் தங்குகிறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப முருகன் எப்படி வருகிறான் அப்படின்னா முதல்ல அவனுடைய வாகனத்துல வருகிறான் அப்படின்றாரு. நம்மளுக்கு முருகன் அப்படின்னாலே மயில் வாகனம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த திருமுருகாற்றுப்படையில முருகனுடைய வாகனத்தை அறிமுகப்படுத்துறப்போ அது ஒரு யானை. ஒரு யானை மேலதான், அதுவும் யானையும் ஒரு வாகனம் அவனுக்கு. அதுக்கு பேரு பிணிமுகம் அப்படின்னு அந்த யானைக்கு பேரு. அந்த யானை ஆகிய வாகனத்தில மேல முருகன் ஒரு மகாராஜா போல அப்படி எழுந்தருளி வருகிறான். முதல்ல அந்த யானையினுடைய வர்ணனை அதுல இருந்து ஆரம்பிக்கிறார் நக்கீரர். வைநுதி பொருத வடுவாள் வரினுதல் வாடா மாலை ஓடையொடு திகழ்வர படுமணி இரட்டும் மருங்கின் கடுநடை
கூற்றத்தன்ன மாற்றரு மொயம்பின் கால் கிளர்ந்தன்ன வேழமேற்கொண்டு. வேழம்னா யானை. அந்த யானை மேல ஏறி வருகிறான். அந்த யானை ரொம்ப வேகமாக வருகிற யானை அது. அது கூற்றத்தன்ன மாற்றரு மொயம்பின் அப்படின்னா எப்படி யமன் தடுக்க முடியாதவன் யமன், அது மாதிரி தடுக்க முடியாத வேகத்தோடு அந்த யானை வருகிறது. ரொம்ப அந்த யானைக்கு அலங்காரம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் வாடாமாலை ஓடையொடு திகழ்வர, நல்ல நெற்றியில அழகான அந்த மாலை, அப்புறம் 2 பக்கமும் 2 மணிகள். இதோட அந்த யானை ரொம்ப ஒரு அழகான கம்பீரமான தோற்றத்தோட அந்த யானை வருகிறது. கடுநடை கூற்றத்தன்ன மாற்றரு மைந்தின் கால் கிளர்ந்தன்ன, காற்று வேகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேகத்தோட வருகிறது அந்த யானை. அது கடுநடை, வேகமான நடை. முதல்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்றாரு, வைநுதில் பொருத வடு வாழ் வரிநுதல். அந்த யானையோட நெத்தியில பார்த்தா நிறைய வடுக்கள், தழும்புகளா இருக்கு. அது என்ன தழும்புன்னா அங்குசத்தால அந்த யானையை அடக்குகிறான் முருகன். அதனால அந்த அங்குசத்தினால பட்ட தழும்புகள் அந்த யானையுடைய நெற்றியில தென்படுகிறது. அதுதான் வைநுதி பொருத வடுவாள் வரிநுதல் அப்படின்னாரு. அப்ப அது அடக்கப்பட்ட யானை, அது வேகமாக வருகிற யானை, ஆனா முருகனால் அடக்கப்பட்ட யானை அப்படின்னு. அதுல இருந்தே நமக்கு ஒரு குறியீடு. ஏன்னா நம்ம ஐம்புலன்கள் எல்லாம் மதம் பிடித்த யானை மாதிரி ஓடும். அந்த யானையை அடக்குதற்கு நம்ம அங்குசம், அதுதான் நம்மளுடைய புலனடக்கம், மன உறுதி. அதுதான் அதை நமக்கு காட்டுவது போல அந்த யானையை அங்குசத்தினால அடக்கி அந்த முருகன் அந்த யானை மேல வருகிறான் அப்படின்னு பாடினாரு. இப்போ முருகனுடைய வர்ணனை ஆரம்பிக்கிறது. அந்த யானை மேல வருகிற முருகன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு அவனுடைய முகங்களை பற்றி சொல்ல போகிறார். அது முகங்களை சொல்றதுக்கு முன்னாடி அந்த முகத்துல இருக்க கிரீடங்கள், அந்த கிரீடத்தை பார்க்கிறார். அதனால அந்த கிரீடத்தோட மணிமுடி, அந்த கிரீடத்தை வர்ணிக்கிறார். ஐவேறு உருவிற் செய்வினை முற்றிய முடியோடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுரள் இமைப்பில் சென்னி பொற்ப நகைதாழ்வு துயல்வுருவும் வகையமை புலங்குழை சேன்விளங்கு இயற்கை வான்மதி கவை அகலா மீனின் அவிர்வனை இமைப்ப. இந்த வார்த்தை, இந்த சொற்கள் எல்லாம் ரொம்ப புதுமையா இருக்கும் நமக்கு. என்ன சங்க இலக்கியத்தெல்லாம் நமக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. ஆனா இதை புரிந்து கொண்டா ரொம்ப அழகா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தோற்றம், முருகனுடைய அந்த அழகான தோற்றம் வரும். இப்போ அந்த கிரீடங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு ரத்ன கிரீடம். அது தங்கம், தங்கத்துல செய்யப்பட்டது. அதுல நிறைய மணிகள், ஒன்னு ஒரு ரத்னம், மரகதம், அப்படி நிறைய மணிகள் எல்லாம் இருக்கிறதுனால முரண்மிகு திருமணி எல்லாம் வேற வேற நிறங்கள். அதனால ரொம்ப எடுப்பான கிரீடம். அந்த கிரீடத்தை அணிந்திருக்கிறான். காதுல 2 குழைகள், அந்த குழைகளும் மின் விட்டு விட்டு ஒளிர்கிறது அதோடைய ஒளி. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, நிலவுக்கு பக்கத்துல அந்த விண்மீன்கள் எல்லாம் ஒளிர்வது போல அந்த கிரீடத்தை பார்த்தா ஒரு நிலவோடைய ஒளி போல இருக்கிறது. பக்கத்துல காதுல இருக்க குழைகள் நட்சத்திரங்களுடைய ஒளி போல இருக்கிறது அப்படின்னு முதல்ல அதை வர்ணிக்கிறாரு. இப்போ அந்த முகங்களை பத்தி சொல்றப்போ, தாவில் கொள்கை தன் தொழில் முடிமார் மனநேர்பு எழுதரு வாழ்நிற முகனே அப்படின்னு முதல்ல 6 முகத்தை பத்தி சொல்ல போறப்போ, பொதுவா அந்த முகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட முகங்கள் அப்படின்னா, வாழ்நிற முகன், ரொம்ப ஒளி பொருந்திய முகம் அப்படின்னாரு. அது எங்க அந்த முகங்கள் தெரியும் அப்படின்னா, தாவில் கொள்கை தன் தொழில் முடிமார் மனநேர்வு எழுதரு வாழ்நிற முகனே. அதாவது நம்ம மனத்துலதான் எழுந்தருளுகிற முகம் அது. அது யாருடைய மனம் அப்படின்னா, நிறைய தவம் செய்கிறவர்கள், அந்த தவம் செய்து அந்த தவத்தை எல்லாம் நிறைவேற்றினவர்கள், தவத்தை முடித்தவர்கள், அவர்களுடைய மனத்திலே எழுந்தருளுகிற முகம். தன் தொழில் முடிமார், தாவில் கொள்கை தன் தொழில் முடிமார். தாவில் கொள்கை, இந்த வார்த்தையை நம்ம திருப்பரங்குன்றம் இதுலயும் பார்த்தோம். நலம்புரி கொள்கை அப்படின்னு. கொள்கைனா ஒரு தீர்மானம், ஒரு சங்கற்பம். நம்ம மனதுல ஒரு நல்ல சங்கற்பம், தீர்மானம், விரதம் இருக்கணும்னா தோணுச்சுன்னா, அதை நிறைவேற்றினா நம்ம மனத்திலேயே ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி தாவில் கொள்கை தந்தொழில் முடிமார்னா, தன் மனதுல தோன்றின குற்றமில்லாத அந்த விரதங்கள், சங்கல்பங்களை எல்லாம் நிறைவேற்றியவர்கள். அவங்க நிறைவேற்றியவர்கள் மனதுல இந்த முருகனுடைய 6 திருமுகங்கள் தோன்றும். முருகனுக்கும்
விரதங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நம்ம தமிழ்நாட்டுல அதை நிறைய பார்க்கலாம். கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், அந்த மகா கந்த சஷ்டி அப்படின்னு அவனுக்காக நிறைய விரதம் இருக்கிறார்கள். அந்த உறுதியும் நோன்பும் அது முருக வழிபாட்டில் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த உறுதியும் நோன்பும் அப்படி உறுதியோடு தங்களுடைய நோன்புகளை எல்லாம் செய்கிறவர்கள், செய்து முடிக்கிறவர்கள், அவர்களுடைய மனத்துல முருகன் எழுந்தருளுகிறான். அந்த முகங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப 6 முகங்களை பத்தி சொல்ல போறாரு. முதல் முகம், அது முதல் முகம் எப்படி இருக்கும்னா, மாயிருள் ஞாலம் மறையின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். இந்த உலகம் ரொம்ப இருள்மயமானது, அதனாலதான் மாயிருள் ஞாலம் அப்படின்னு. நம்மளே இப்ப சிந்தித்து பார்த்தா தெரியும், சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, நெருப்பு இல்ல, அப்புறம் மின்சாரம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இருள தான் மூழ்கி இருக்கும். அப்ப இந்த ஒளி இயல்பாக இருக்கிறது இந்த உலகத்துக்கு இருள் தான். மாயிருள் ஞாலம் மறையின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். இப்படி இந்த இருட்டாக இருக்கிற இந்த உலகத்துக்கு ஒளி கொடுப்பது முருகனுடைய முகம் அப்படின்னு முதல்ல அந்த முகத்தை சொல்கிறார். அதாவது சூரியனுடைய ஒளியாக இருப்பது, சந்திரனுடைய ஒளியாக இருப்பது, அப்புறம் அக்னியினுடைய ஒளியாக இருப்பது எல்லாம் முருகன் தான். அப்படின்றதுனால அது இருளை விளக்குவது ஒரு முகம். இது வெளியில இருக்கிற இருள், அத புற இருள் அப்படின்றோம். அதே மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு இருள் இருக்குது, அது அக இருள். அந்த அக இருளும் ஞான ஒளி, அது வந்தா விலகும். அந்த ஞான ஒளியை கொடுப்பதும் முருகனுடைய அந்த திருமுகம் தான். அதனால மாயிருள் ஞாலம் மறியின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். அதனால பலவிதமான கதிர்களை விரிப்பது ஒரு முகம் அப்படின்னாரு. விரிந்தன்றே அப்படின்னு இருக்கும். விரிந்தன்றேனா விரிந்தது, விரியும் அப்படின்னு அர்த்தம். ஒளியை பலவிதமாக ஒளியை கொடுக்கின்ற, பொழிகின்ற ஒரு முகம், அதுதான் மாயிருள் ஞாலம் மறியின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் அப்படின்னு முருகனுடைய ஒரு முகத்தை முதல்ல சொன்னாரு. நான் முருகனே ஒளி வடிவானவன் அப்படின்னு நமக்கு தெரியும். அவனுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துல தான் நம்ம எல்லாம் தீபம் எல்லாம் ஏற்றுக்கிறோம். அந்த கார்த்திகை தீபமாகவே அவன் விளங்குகிறான். அதனால இங்க முதல் முகம் அந்த ஒளி பொருந்திய முகம்னாரு. இப்ப இரண்டாவது முகம், அது என்னன்னா, ஆர்வலர் ஏற்க அமர்ந்தினிதொழுகி காதலின் வரங்கொடுத்தன்றே அப்படின்னாரு. அந்த இரண்டாவது முகம் ரொம்ப அன்பு நிறைந்த முகம், நமக்கெல்லாம் வரம் கொடுக்கிற முகம். ஆர்வலர் அப்படின்னா அது நமக்கு பெயர். முருகனிடம் ரொம்ப அன்போடு செல்கிற நமக்கு பெயர் ஆர்வலர். ஆர்வலர்னா ரொம்ப அன்பு மிகுந்தவர்கள். அந்த ஆர்வலர் ஏத்த அந்த அன்போட அந்த பக்தர்கள் எல்லாம் துதிக்கிறார்கள். ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் வரங்கொடுத்தன்றே. அந்த ஒரு முகம் வரம் கொடுக்கிற முகம். அது இப்ப சில பேர்கிட்ட, பெரிய வள்ளல் கிட்ட நம்ம போகலாம், சில சமயம் அவர் ஏனோ தானோ அப்படின்னு உதவி செய்யலாம், இல்ல வேண்டா வெறுப்பாக உதவி செய்யலாம். முருகன் அந்த மாதிரி இல்லை. அவர் அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் வரங்கொடுத்தன்றே அப்படின்னு. அதாவது நம்ம போய் கேட்டா அந்த கேட்டதற்காக அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார், நம்ம தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு. அதனால அமர்ந்து அப்படின்னா, முதல்ல அமர்ந்துன்னா நமக்கு ஏற்றவாறு, நமக்கு நம்ம எப்படி அவனை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி அவன் நமக்கு ஏற்றவாறு பொருத்தமாக வருகிறான். நம்ம குழந்தையா பார்க்கணும் அப்படின்னா குழந்தை முருகனாக காட்சி தருகிறார். இல்ல உன்னை வள்ளி தெய்வயானையோட பார்க்கணும் அப்படின்னா வள்ளி தெய்வயானையோட வருகிறார். இல்ல உன்னுடைய தாய் தந்தையோட நீ சிவபெருமானோடையும் உமாதேவியோடயும் வரணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் வருகிறான். அந்த மாதிரி அமர்ந்து இனிது ஒழுகி ரொம்ப இனிமையாக பழகி காதலின் ரொம்ப மனம் உவந்து நமக்கு வரம் கொடுத்தன்றே, அப்படி வரங்களை கொடுக்கிறான். பொருந்தி இனிதாக சென்று விருப்பத்தோடு மகிழ்ந்து அப்படின்னு இத்தனை வார்த்தையை போட்டு அடுக்கினார். அதாவது வெறுமனே கொடுக்கலாம், வரத்தை கேட்டவனே சரி போயிட்டு போகுது அப்படின்னு கொடுக்கல. ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் வரங்கொடுத்தன்றே அப்படின்னாரு. அப்புறம் மூணாவது முகம். மூணாவது முகம், ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி வழாது அந்தனர் வேள்வியோர்க்குமே அப்படின்னு மூணாவது முகத்தை பத்தி பாருங்க. அது என்ன, அந்தணர்கள்லாம் நிறைய வேள்வி செய்கிறார்கள். அவர்கள் உலகத்தினுடைய நன்மைக்காக வேள்வி செய்கிறார்கள். அது மந்திரத்தை சொல்லி மந்திர விதிப்படி நடக்கிற வேள்வி. மரபுளி அந்தந்த மரபு, அந்த மரபுப்படி செய்கிற வேள்வி.
அதையெல்லாம் முருகன் காப்பாற்றுகிறான். அந்த வேள்வியை ஓர்க்கும் அப்படின்னா நினைக்கும், அதாவது இந்த யாகம் நன்றாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு முருகன் திருவுள்ளம் கொள்கிறான். அதனாலதான் அந்த யாகம் எல்லாம் நன்றாக நடக்கிறது. இப்ப வேள்வி அப்படின்றதுக்கு ரொம்ப பரந்த பொருள் உண்டு. அதாவது நெருப்பு வளர்த்து செய்யறது மட்டும் வேள்வின்னு இல்லை. நம்ம ஞான பகவத்கீதையில கிருஷ்ணர் அந்த யஜ்யம்ன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறார். ஞான யஜ்யம், ஒரு நூலை படிக்கிறோம், ஒரு சேர்ந்து சில பேர் படிக்கிறோம் அப்படின்னா அது ஞான யஜ்யம். எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்றோம்னாலும் அது ஒரு ஞான வேள்வி. முற்றோதல் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு வேள்வி. உழவாரப்பணி செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு வேள்வி. அந்த மாதிரி நிறைய வேள்விகள் நம்ம உடம்பால, மனதால, சொல்லால எல்லாம் செய்ய முடியும். அப்படி எந்தெந்த தவங்கள், எந்தெந்த வேள்விகள் எல்லாம் நடைபெறுகிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறவன் முருகன் அப்படின்றதுனால ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி விழா அந்தனர் வேள்வியோர்க்குமே. நமக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக செய்யணும்னு நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் உதவி செய்கிற முகம் அது. அது மூன்றாவது முகம். முதல் முகம் ஒளி பொருந்திய ஒளியை பொழிகின்ற முகம். இரண்டாவது முகம் வரம் கொடுக்கின்ற முகம். மூன்றாவது முகம் இந்த வேள்விகளை எல்லாம் நிறைவேற்றுகிற முகம். இப்போ நாலாவது முகம், இது முருகனுக்கே ஒரு அடையாளம். முருகனை நம்ம ஞான பண்டிதன், குமரகுருபரன் அப்படி எல்லாம் புகழ்கிறோம். அது ஞானத்தை கொடுக்கிற முகம். அது ரொம்ப அழகா நக்கீரர் ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்காரு. அதாவது பொருள்களை எல்லாம் விளக்குகிற முகம் அப்படின்னாரு. இப்ப நம்ம பொருள் விளங்கணும் அப்படின்னா அதை புத்தகங்களை எடுத்து படிப்போம். இந்த புத்தகத்தை படிச்சா சில விஷயங்கள் விளங்கும், சில விஷயங்கள் விளங்காமல் இருக்கும். சோ கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் சந்தேகம் மிச்சம் இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய குருவா இருக்கிறார், அந்த குருவை தேடி போய் கேட்போம். அந்த குரு எத்தனையோ விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லுவார். அப்பவும் எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து விடும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சந்தேகம் மிச்சம் இருக்கும். அப்படி எத்தனை புத்தகங்களை படித்தாலும், எத்தனை குருமார்களிடம் சென்று கேட்டாலும், இல்ல நமக்கே எத்தனை அனுபவம் வந்தாலும் புரியாத விஷயங்கள் அப்படின்னு சில இருந்து கொண்டே இருக்கும். அப்படி எஞ்சிய பொருள்கள் அப்படின்னா எல்லா இடத்திலும் சென்று தீர்க்க முடியாத சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். அது நமக்கு மட்டும் இல்ல, பெரிய அறிஞர்கள் ஞானிகளுக்கு கூட இருக்கும். அது ஞானிகளுக்கு எல்லா இடத்துலயும் எத்தனையோ தவம் செய்து என்னென்னோ படிச்சு ஆராய்ந்து எல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அது இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு இருக்கிற அந்த சந்தேகத்தை, எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே. அது முருகனுடைய சன்னிதானத்துல சென்று நின்றாதான் அந்த தீராத சந்தேகங்கள் எல்லாம் தீரும். அதை தீர்த்து வைக்கிறவன் அவன் தான் அப்படி. அதனால எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே. பூரண சந்திரன் அறிவுக்கு அடையாளம். அதனாலதான் நம்ம அறிவுக்கும் மதின்னு ஒரு பேர் இருக்கு, சந்திரனுக்கும் மதி அப்படின்னு ஒரு பேர். அதனால பூரண சந்திரன் மாதிரி இருக்கிற முகம் அப்படின்னாரு அருணகிரிநாதர். இத சீதள வாரிஜ பாதானமோ நம்ம அதுல பாடியிருக்கார். பூரண மாமதி கோலாறு மாமுக அப்படின்னு வரும். பூரண சந்திரனை போல 6 முகங்கள் கொண்டவனே அப்படின்னு. இதுல அததான் இந்த ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்கும். அடுத்த முகம் 5வது முகம். இது முருகனுக்கே உரிய இன்னொரு பண்பு, வீரம். அவனை நம்ம வீரனாக, வெற்றியை உடையவனாகத்தான் எப்பொழுதும் பார்க்கிறோம். வீரவேல் வெற்றிவேல்னு இந்த வீரத்தையும் வெற்றியையும் நிறுவுகிற பெருமானவன். அதனால இப்ப அந்த முகம், அந்த வீர முகத்தை பத்தி சொல்கிறார். ஒரு முகம் செருணத் தேய்த்து செல்சமம் உருக்கி கருவுகுள் நெஞ்சமுடு களம்பேட்டன்றே. அதாவது போர்க்களம், அந்த போர்க்களத்துல களவேள்வி அப்படிம்பாங்க. அந்த போர்க்களத்துல எல்லா பகைவர்களையும் அழித்த பிறகு செய்வதுதான் களவேள்வி. அப்படி முருகன் அந்த தன்னை எதிர்த்து வருகிற அந்த அசுரர்கள் செருணத் தேய்த்து அவர்களை எல்லாம் அடியோடு அழித்து செல்சமம் முறுக்கி கருவுகுள் நெஞ்சமுடு களம்பேட்டன்றே. அந்த போர்க்களத்துல அந்த மாதிரி சமம் அப்படின்னா அந்த போர் நடக்கிற இடம். செல் சமம் அப்படின்னா 2 விதமா அர்த்தம். அதாவது ரொம்ப நாள் நடக்கிற யுத்தம், அசுரர்களோட ரொம்ப நாள் நடக்கிற யுத்தம், முருகனை தேடி வந்த யுத்தம், அப்படி 2 அர்த்தம். அந்த செல் சமம் முறுக்கி கருவுக்குள் நெஞ்சம் அப்படின்னு. கருவுகள் நெஞ்சம்னா இந்த தெய்வதாட்சண்யமே பார்க்காம அந்த உள்ளத்துல ரொம்ப ஒரு
கருவோட இருக்கிறான் அப்படிம்பாங்க இப்ப கூட. அந்த மாதிரி கருவுகள் நெஞ்சம் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, எந்த அளவுக்கு முதல்ல இந்த பக்தர்கள் கிட்ட ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உகந்து வரங்கொடுத்தன்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ந்து ரொம்ப பிரியமானவனாக அனுகூலனாக இருந்து உதவி செய்கிறவனோ அதே முருகன் போர் அப்படின்னு வந்துவிட்டா கொஞ்சம் கூட தெய்வதாட்சண்யமே பார்க்காதவன், ரொம்ப அந்த கோபத்தோட பகைவர்களை எல்லாம் அழிக்கிறவன். அது அவனுடைய வீரத்துக்கு அடையாளம். ஒரு முகம் செருணத் தேய்த்து செல் சமம் உருக்கி கருவுகள் நெஞ்சமுடு கடம்பேட்டன்றே. ஏன்னா அந்த நெருப்பு பகை அது ரெண்டுத்தையும் மிச்சம் வைக்க கூடாது, மிச்சம் வைக்காம அழிச்சிடணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு திருக்குறள் கூட இருக்கு. இங்க அந்த மாதிரி முருகனும் அந்த மாதிரி தான். அந்த அசுரர்களை எல்லாம் திரும்ப அவர்கள் வர தலையெடுக்க முடியாதபடி அழித்து விடுவான். அதனால செருணத் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுகள் நெஞ்சமுடு கடம்பேட்டன்றே அப்படின்னு 5வது முகம் அந்த வீர திருமுகம். 6வது முகம் அதுதான் இப்போ நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அனுகூலமாக இருப்பது. அதுதான் இன்பத்தை தருகிற முகம். அது என்ன, வள்ளியோட நகையாடுகிற முகம். ஒரு முகம் குறவர் கொடிமகள், குறவர் மடமகள், கொடிபோல் முசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே. அந்த குறவர் குலத்துல தோன்றிய அந்த மடமகள், கொடிபோல் முசுப்பின் மடவரல் வள்ளி, அந்த வள்ளியோடு நகையமர்ந்தன்றே, அவளோட இனிது உரையாடி மகிழ்கின்ற முகம் அப்படின்னு. அது இன்பத்தை, இந்த உலகத்துக்கெல்லாம் இன்பத்தை தருகின்ற முகம். அதனால அது வள்ளியோடு சேர்ந்திருக்கிற முகம் அப்படின்னாரு அருணகிரிநாதர். அந்த வள்ளி மூலமாக தான் நமக்கு அனுபூதி, நல்ல அனுபவம், அருள் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்றதுனால எல்லா இடத்துலயும் முருகனுடைய அருள் கிடைக்கிறதெல்லாம் சொல்றப்ப எல்லாத்தையும் வள்ளியை சொல்லிட்டு தான் சொல்லுவார். அந்த தூசாமணியும் துகிரும் புனைவாள் நேசா முருகா எனது அன்பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னப்ப முதல்ல வள்ளியை சொல்லிட்டு தான் தூசாமணியும் துகிரும் புனைவாள் நேசா, வள்ளியினுடைய நேசனே அப்படின்னு. சந்திர அலங்காரத்தில் தேனென்று பாகன்று ஊமைக்குழா மொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்ததொன்றுண்டு அப்படி. அங்கேயும் வள்ளியினுடைய தலைவன் எனக்கு உபதேசம் செய்தான் அப்படின்னு. அதனால வள்ளி மூலமாக நமக்கு அருள் செய்கிறான் முருகன் அப்படின்னு. இப்ப இந்த வள்ளியோட ரொம்ப ஆனந்தமாக உரையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு. இப்ப இந்த 6 முகங்களையும் இந்த மாதிரி அழகாக பாடினார். மறுபடியும் அது ஒரு தடவை படிப்போம். மாயிருள் ஞாலம் மறியின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம், ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்தினிதொழில் காதலின் வந்து வரங்கொடுத்தன்றே, ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி விழாத அந்தனர் வெள்வியோர்க்குமே, ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே, ஒரு முகம் செருணத் தேய்த்து செல்சமம் உருக்கி கருவுகள் நெஞ்சமுடு களம்பேட்டன்றே, ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுக்கின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே அப்படின்னு இந்த 6 முகங்களையும் இப்ப சொன்னாரு. இதுல முதல் 3 முகங்கள் முருகனுடைய செயல்கள். ஒண்ணு அந்த ஒளியை பொழிந்து உலகத்தினுடைய இருளை போக்குகிறது அந்த செயல். 2வது முகம் அன்பர்களுக்கெல்லாம் அந்த வரம் கொடுக்கிற முகம், அது 2வது செயல். 3வது செயல் அந்த வேள்விகள், நம்ம எல்லாம் செய்கிற அந்த வேள்விகள், கூட்டாக செய்கிற வழிபாடு, நம்ம அதையெல்லாம் காப்பாற்றுகிறது, நிறைவேற்றி தருவது, அந்த 3 தொழில்கள். பின்னாடி சொன்ன 4, 5, 6 அந்த 3 முகங்களும் முருகனுடைய 3 பண்புகள். ஒன்னு ஞானாவது முகம் அவனுடைய ஞான முகம், ஞானத்தை வழங்குகிற முகம். 5வது முகம் வீரம் செறிந்த திருமுகம். 6வது காதலும் இன்பமும் சேர்ந்த திருமுகம். அப்படி இந்த 6 திருமுகங்களை நக்கீரர் அடையாளம் காட்டுகிறபடி நம்ம ஞாபகம் வைத்துக் கொண்டால் இந்த 3 தொழில்கள், அந்த 3 பண்புகள், இதுதான் அந்த முருகனுடைய 6 முகங்களினுடைய தன்மை. இறைவனுடைய தன்மையே இந்த 6 குணங்கள்ல அடங்கிவிடும். அதைத்தான் இந்த 6 முகங்கள் அப்படின்னாரு. அதனால 6 முகத்தை பற்றி அருணகிரிநாதர் நிறைய 6 முகமான பொருள் நீயருளில் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை அப்படின்னு தான் பாடினார். அந்த 6 முகமாக இறைவன் இருக்கிற பொருள் அதை புரிந்து கொண்டாலே இறை தத்துவத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொள்வோம். நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கிறப்பயும் முதல்ல 6 முக தியானம் அதுலதான் ஆரம்பிப்போம். 6 முகங்களோட முருகனை தியானம் செய்ய ஆரம்பிப்போம். அந்த வழிபாடெல்லாம் செய்ய ஆரம்பித்து இறுதியில முருகன்
அருள் தர வருகிறப்பையும் அவன் 6 முகங்களோட காட்சி தருவான். அதனால நம்மளுடைய வழிபாடு முயற்சி எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறப்பையும் 6 முகம், அது முடிகிறப்பையும் 6 முகம். இதைத்தான் அருணகிரிநாதர் அந்த பழமுதிர் சோலை திருப்புகள்ல ஆதியோடும் அந்தம் ஆகிய நலங்கள் 6 முகம் என்று தெரியேனே அப்படின்னு பாடினாரு. வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் அப்படின்ற திருப்புகழ். அதுலதான் ஆதியோடும் அந்தம் ஆகிய நலங்கள் 6 முகம் என்று தெரியேனே. ஆதியிலும் இருப்பது 6 முகம், அந்தத்திலும் இருப்பது 6 முகம் அப்படின்னு. அப்படி பின்னாடி புலவர்கள், கவிஞர்கள், பக்தர்கள் எல்லாம் பாடிய இந்த 6 முகங்களினுடைய அருமையை ரொம்ப நம்முடைய நக்கீரன் இந்த திருமுருகாற்றுப்படையில நம்ம மனதுல பதிகிற மாதிரி ரொம்ப அற்புதமான தமிழ்ல பாடியிருக்கிறார். இப்ப இந்த 6 முகங்களுக்கு பொருத்தமாக 12 கரங்களும் செயல்படுகின்றன பின்னாடி சொல்ல போகிறார். ஏன்னா ஒரு முகத்துக்கு ஏற்ற மாதிரி 2 கரங்கள், மற்ற இந்த 6 முகங்கள் செய்கிற இந்த காரியங்களை அந்த 12 கரங்கள் செய்கின்றன அப்படின்னு பின்னாடி விவரமா சொல்ல போகிறார். அதை நம்ம அடுத்து சிந்திப்போம். இப்பொழுது இந்த 6 திருமுகங்களை பற்றி நம்ம நக்கீரர் சொன்னதை நம்ம மனதில் பதித்து இந்த 6 முக பெருமானை வணங்குவோம் என்று சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேழேரி அம்மை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. முருகாசரணம்.